ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு இதை பார்க்க போகிறோம். என்னென்னா, ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்கும். இந்த லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் சூரியன் இருக்குது, இல்லாட்டி 7ல் ராகுவும் லக்னத்தில் கேதுவும் இருக்குது. அதே மாதிரியான வரன் தான் வேணும், அதே மாதிரியான பொண்ணு வேணும், அதே மாதிரியான மாப்பிள்ளை வேணும். இப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் டிலே ஆகும். இப்போ நம்ம இதில் கமெண்ட்ஸில் கூட ஒரு நண்பர் கொடுத்துருந்தார் பாருங்கள், லைவ் கமெண்ட்டில் வந்திருக்கு பாருங்கள். அதாவது 33 வயசில் கல்யாணம், 7ல் சனி, 33 வயதில் திருமணம், ஏன் இந்த நிலை அப்படின்னு கேட்டிருந்தார். வாஸ்தவம்தான். ஏன் இந்த நிலை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, 7ஆம் பாவத்தில் சனி இருந்தாலே லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கட்டும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் திருமண பாவத்தை எந்த அளவுக்கு டிலே பண்ணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த 7ஆம் பாவத்தில் இருக்க கிரகங்கள்னால குடும்ப வாழ்க்கை யாருக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் நிறைய தவறான புரிதல்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் கூட இன்னொரு செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை பார்த்து சேர்த்துடலாம். ஆனால் 7ல் சூரியனும் செவ்வாயும் இருந்துச்சுன்னு வைங்களேன் பொண்ணோட ஜாதகத்தில், அதை ஒரு பெரிய ட்ராபேக்காக எடுத்துக்கிட்டு நம்மளாம் நினச்சிக்கிறது, ஐயா 7ல் சூரியன் செவ்வாய் இருக்குது, அந்த இது குடும்பத்தோட அமைதியாக ஒத்து போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறது. அதாவது டைவர்ஸ் ஆகிடும், இல்லை கணவர் இருக்க மாட்டார், அல்லது மனைவி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7ல் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய எத்தனையோ ஜாதகர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர், நிறையா அவங்க ஜாதகத்திலே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காட்டு அது நான் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அதாவது விஷயம் என்னென்னா, 7ல் ராகு இருக்குது, அப்போ 7ல் ராகு இருக்கிற மாதிரியான வரனே தான் வேணும் அப்படின்னு தேடுறது கரெக்டா அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ பாருங்க, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு மனிதனுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, கல்யாணம். அந்த கல்யாணத்தில் பெரிய அளவில் டாமினேட் பண்ணும். இது கல்யாணம் பண்ணுறதுலேயே நிறைய டாமினேஷன் இருக்கும். இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இழுத்துக்கிட்டே போகிறதும் உண்டு. இன்னொன்று கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகளை கிளப்புறதும் உண்டு, சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறதும் உண்டு. இப்போ சிம்பிளாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, 7ல் ராகு இருந்தால் என்ன செய்யும்னு, நல்லது செய்யும் அப்படி வச்சுக்கோங்க. அதாவது 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், சுபகிரகம் பாவகிரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்காக. மற்றபடி பாவ கிரகங்கள் நல்ல பலனையும் செய்யும், நல்ல கிரகங்கள் பாதகமான பலன்களையும் செய்யும். இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு, ஒரு பாவகம் கூட அப்படி டுயல் ரோல் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் எனக்கு 7ல் எந்த கிரகமுமே இல்லை, 7ஆம் இடம் கட்டமே இல்லை, காலியாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் அல்லது ஆணோட ஜாதகத்தில் திருமணம்னு வரப்ப 7, 8 காலியாக இருந்ததுன்னா அது நல்ல யோகம். இன்னும் சொல்லணும்னா அது பாதிக்கப்படாமல் இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, 7ஆம் இடத்துல கிரகம் இருக்குது. எப்படி இருக்குது, குரு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 7ல் குரு இருந்தால் எப்படி சொல்லுவோம், அடேங்கப்பா அருமையான யோகம்யா, குரு 7ல் இருக்குது, நல்லபடியாக புலப்பத்தனம் பண்ணுவான், மனைவி நல்லபடியாக அமைவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொருளாதார சேர்க்கை, சொத்து சுக சேர்க்கைலாம் நல்லாயிருக்கும், குழந்தைகள்லாம் நல்லபடியாக காலகாலத்தில் கிடைக்கும், இந்த மாதிரியே சொல்லிட்டு போகலாம் இல்லையா. ஆனால் 7ஆம் இடத்துல குரு தனிச்சு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கறதும் உண்டு, காலதாமதமாக கல்யாணம் பண்ணுறதுங்கிறதும் உண்டு, குழந்தை பாக்கியத்தை லேட் பண்ணுறதுங்கிறதும் உண்டு, அதே மாதிரி பெண் குழந்தைகள் மட்டும் கொடுக்கறதுங்கிறதும் உண்டு. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த சூழ்நிலையில் குரு அந்த மாதிரியான ஒரு ரோலை பண்ணுவார், எந்த சூழ்நிலையில் அந்த குரு சாதகமான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத நம்மளுடைய புரிதலில் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இதை சார்ட் வச்சுக்கிட்டு தானே சொல்லணும், அப்போ தானே தெரியும். இப்போ பாருங்க, 7ஆம் இடத்தில் குரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 7ஆம் இட குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்னம் எங்கே வைக்கிறது, மேஷ லக்னம்.
7ல் குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த குரு நல்லது பண்ணுவாரா அப்படின்னா இந்த குருவால் பஞ்சாயத்தும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? அதாவது 7ஆம் இடத்துல தனிச்ச குரு நிற்கிறதுங்கிறதுனால இவங்களுக்கு வந்து சொந்தத்தில் வந்து வரன் இருக்கும். ஆனால் அது கட்டுறதுக்கான ஒரு அமைப்போ கொடுக்கறதுக்கான அமைப்போ இல்லாமல் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் எல்லாரும் டென்ஷனில் தெரிவாங்க. அப்போ சட்டுன்னு அமையாது. எது பொண்ணு கொடுக்குறேங்கிறதும் கட்டுறேங்கிறதும் சட்டுன்னு அமையாது. அதனால இழுத்துக்கிட்டே போகும். கல்யாணம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் 7ஆம் பாவத்தில் குரு வந்து நிற்கிறார் அப்படிங்கிற எடுத்ததும் பெண் குழந்தை தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு இதில். சரி, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருமா அப்படின்னாக்க 7ல் குரு இருக்கார். இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இதில் வராது. ஆனால் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ சுக்கிரன் வந்து இங்கே நீசமாகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது மேஷ லக்னம் 7ல் குரு இருக்கார். சுக்கிரன் வந்து 6ஆம் பாவத்தில் நீசமாகிறார். இப்போ இந்த குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ இங்கே பிரச்சனை உருவாகும். ஏன்னா 12ஆம் இடத்ததிபதி 7ஆம் பாவத்தில் போய் நிற்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யத்தில் பிரச்சனை வரும் இதில். அப்போ என்ன ஆகும்? ஒன்று குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துட்டா ஒன்று பணத்தால் சண்டை வரணும், இல்லாட்டி படுக்கையால் சண்டை வரணும்னு வாங்க, வேற எந்த பிரச்சனையும் வராது. அப்போ அந்த வகையில் வந்து இதில் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற இடத்துல பிடிங்கிக்கிறோம். அப்போ அங்கே வந்து பிரச்சனையாகி சண்டை சச்சரவு ஓட்டுக்குவாங்க, அல்லது ஸ்மூத்தாக போகாது. சரி, அப்போ 7ல் குரு இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும்ன்ற அப்படின்னம்னா இப்போ பாருங்க, இதே சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கிருவோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருமா? சண்டை வரும், பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் குடும்பம் பிரியாது. அவங்க வாட்டுக்கு ஜம்முன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, சண்டை எல்லாம் போட்டுக்கிடுவாங்க. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரியன்னு சொல்கிறான்ல, அப்போ சண்டை வரும். இப்போ இந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கேந்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். 4வது வீட்டில் இருக்கார், மேஷ லக்னத்துக்கு. இப்போ இந்த குரு வந்து தசை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, இப்போ இந்த குரு வக்ரம் ஆகிறார். அதாவது மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் குரு வந்து வக்ரம் ஆகிறார். இப்போ இந்த 7ஆம் இட குரு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னாக்கா நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த விதத்தில்? கல்யாணம் ஆகிறது லேட் ஆகும். அதுலேயும் இன்னும் குறிப்பாக குரு தசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினைகள் இருக்கும். எது? அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, மிலிட்ரியில் வேலை பார்க்குறாரு, போலீஸில் வேலை பார்க்குறாரு, வெளியூரில் வேலை பார்க்குறாரு, மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவார், ஆயில் அண்ட் கேஸில் இருக்கார், 2 மாதம் போயிடுவார், 2 மாதம் வந்து இங்கே இருப்பார், அல்லது ஷிப்பிங் கார்பரேஷனில் இருக்கார், கம்பெனிகளில் இருக்கார், அவர் கடலில் மிதப்பார், அப்புறம் திருப்பி வந்து 1 மாதம் 2 மாதம் வீட்டில் இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இந்த இது வந்து அமையும். இல்லை ஆன்சைட்டுக்கு வந்து அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளிநாடு போயிட்டு வருவார். இது மாதிரியான செட்டப்லாம் அமையும். சரியா? இப்போ 7ல் குரு இருக்கிறதுங்கிறது இப்போ பாருங்க, இந்த 7ல் இருக்க குருவுக்கு வந்து என்னென்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஸ்மூத்தாக குடும்பம் போகிறதுக்கான அமைப்பும் இருக்குது, ஸ்மூத் இல்லாமல் பஞ்சாயத்து ஆகிறதுக்கான அமைப்பும் இருக்குது, அதே சமயத்தில் கல்யாணம் லேட் ஆகிறதுக்கான அமைப்பும் இருக்குது. இப்போது 7ஆம் இட குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னா தக்கார் தகவிலார் என்பதை வரவர் எச்சத்தார் காணப்படும். இது இந்த 7ஆம் இடத்துல இருக்க குரு வந்து அவங்களுடைய கர்மாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை செம்மையாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ பாருங்க, பாப்புலரான ஒரு தோஷத்தை எடுத்துக்கிடுவோம். அதாவது எப்படின்னா, லக்னம் வந்து மிதுன லக்னம், குரு வந்து 7ஆம் பாவத்தில் உட்காந்துட்ருக்கார் அப்படி வச்சுக்கிடுவோம். சுக்கிரன்லாம் வேண்டாம் அதில். சரி சார், இப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக, அதுலேயும் நம்ம மெம்பர்ஸ்லாம் ஈஸியாக சொல்லிடுவாங்க. எப்படின்னா, இதில் வந்து தாரதோஷம் இருக்குது, 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்காது, அல்லது வந்து குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க, அல்லது திருமணமே நடக்காது, இழுத்துக்கிட்டே போகும். இது மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து இதில் எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்போ மிதுன லக்னத்துக்கு 7ல் குரு வந்து ஆட்சியாகித்தான் நிற்கிறார், மூலத்திரிகோண ராசியில் தான் நிற்கிறார், பவர்ஃபுல்லாக தான் நிற்கிறார். ஆனால் இங்கே வந்து எங்கே சிக்கலில் மாட்டிக்குது? வந்து 7ஆம் இடத்துல குரு ஆட்சி ஆகலை உபய லக்னத்துக்கு, அது தாரதோஷமாக வேலை செய்யும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடுது. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மகிட்ட ஒரு நண்பர் வந்து அப்பாயின்மெண்ட்டில் வரையில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுங்களா? மறக்கவே முடியாது. அதாவது இந்த லக்னம் வந்து மிதுன லக்னம் தான். மிதுன லக்னத்துக்கு குரு வந்து 8ஆம் இடத்துல நீசமாயிட்டார். இப்போ அவங்களுடைய கேள்வி என்னென்னா, சார் லக்னம் மிதுனம், 7க்கு அதிபதி 8ல் மறைஞ்சு போயிட்டாரு, நீசமாக வேற போயிட்டாரு,
2ஆம் இடத்ததிபதி வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். சரியா? இப்போ ஜோதிடம் என்ன சொல்லுது, ஜோதிட விதிகள் என்ன சொல்லுதுன்னா, 7க்கு அதிபதி 6, 8, 12 மறைந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. 7க்கு அதிபதி நீசமாயிட்டால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம். 7க்கு அதிபதி வக்கரம் பெற்றார் அல்லது 6, 8, 12 மறைஞ்சு போய் விழுந்து கெட்டால் அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வருது. அப்ப இங்க வந்து பார்த்தா மிதுன லக்னமான எனக்கு 7க்கு அதிபதியான கிரகம் வந்து சிக்கல்ல போய் சிக்கிக்கிருச்சு. அதாவது 8ல போய் நீசமாயிட்டாரு. அப்போ என் பிள்ளைக்கு குடும்ப வாழ்க்கை அமையாதா, அல்லது கல்யாணம் நடக்காதா, அல்லது குடும்ப வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிவினையை நோக்கி போயிருமா? ஏன்னா 7ஆம் பாவாதிபதி தான் கெட்டு போனார்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஒரு கேள்வி கேட்டார். அதிர்ச்சிகரமான கேள்வி இல்ல? இந்த இடத்துல தவறான புரிதல் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல 8ல நீசமாயிருக்க குரு சப்போஸ் 7ல வந்து நின்னார்னு வச்சுக்கோங்க. 8ல நீசமா இருக்கிறதா அவர் கவலை, 7ல வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிருக்கும்? இப்பந்தான் தாரதோஷம் வேலை செஞ்சு 2 கல்யாணம் நடக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆனா இது 8ல போய் நீசமாச்சுன்னா இது யோகம்யா, இதுல வந்து தாரதோஷம் வேலை செய்யாது. அப்போ ஒரு சில ஜாதகர்களுக்கு அந்த வந்து 7ஆம் இடத்ததிபதி வந்து மறையக்கூடாது, ஒரு சிலருக்கு மறைஞ்சுதான் இருக்கணும், மறைஞ்சிருந்தா தான் அது சரியாகவும் வரும். அந்த வகையில மீன லக்னம், தனுசு லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இந்த 4 லக்னத்துக்கும் 7ஆம் இடத்ததிபதி நீசமாயிருக்கிறது, வக்ரமாயிருக்கிறது, 6, 8, 12க்கு போகிறது, ராகு கேதுவோட சேர்ந்து கெட்டு போகிறதுங்கிறது அல்லது வக்ரம் பெற்ற கிரகத்தோட சேர்றதுங்கிறது இது எல்லாமே யோகத்தை தான் செய்யும், தோஷத்தை செய்யாதியா. அப்போ இங்க வக்ரம் வந்து யோகத்தை செய்யும் அப்படிங்கிற பாயிண்ட் யாருக்கு வருது? இந்த உபய லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் வந்துடும். சரி, இதே இது கடக லக்னத்துக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கும் எடுத்துக்கோங்க. இங்கேயும் இதே பஞ்சாயத்து இருக்குது. எப்படி? கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்படி வச்சுக்கிறோம். கடக லக்னம் இப்போ 7ஆம் பாவாதிபதி யாரு? சனி. இவர் வந்து 7ஆம் இடத்துலயே ஆட்சியா இருக்கார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு வந்து கடக லக்னத்துக்கு 7க்கு அதிபதி 7ல் ஆட்சியாகி நிற்கிறார். கல்யாணம் ஆன உடனே சனி தசை வருது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதே கடக லக்னம், அதே 7ஆம் இடத்துல சனி, நீ சொல்ற மாதிரி சனி தசையே நடக்குது, ஆனாலும் எங்க குடும்பம் அமைதியா இருக்கு, அப்ப நீ என்ன பலன் சொல்ற அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா எப்பயுமே எதிர்கேள்விங்கிறது இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கண்டிஷனுக்கும் இடம் கொடுக்குது சார் ஜாதகம். அதாவது எப்படின்னா, கடக லக்னத்துக்கு 7ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி சும்மா இல்லாம வக்கரமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப பஞ்சாயத்து தீர்ந்து வச்சு. இப்போ சனி தசை வந்து நடக்கிறதுனால இந்த கல்யாணம் வந்து தடைபடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சனி தசை நடக்கிறதுங்கிறதுனால இந்த கல்யாணம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரிவினைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க வாட்டுக்கு ஜம்முன்னு குடும்பத்தை ஓட்டுவாங்க. இப்போ சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் 7ல் சனி இருந்தால் கெடுத்துப்படும் அப்படின்னம்னா இவங்களுக்கு கெடுக்காது, நல்லாத்தையும் இருக்கும். சரியா? அப்போ கடக லக்னத்துக்காரனுக்கு 7ல் சனி வச்சுட்டு ஒரு ஆளுக்கு நல்லா இருக்கும், இன்னொரு ஆளுக்கு கெடுக்கும் அப்படின்னா அப்போ இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது? சிம்ம கடக லக்னங்களுக்கு 7க்கு அதிபதியான சனி 7ஆம் இடத்தில் ஆட்சியானால் சிக்கல் அப்படின்னா அவர் வலுப்பெறக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வக்ரமாச்சுன்னா அது வலுவாகவே இருந்தாலும், இன்னும் சொல்கிறேன், அதாவது உத்திராட நட்சத்திரம் காலில் சூரியன் உட்காந்துருக்காருன்னு சனி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த உத்திராடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியன் வந்து உச்சமாயிருக்காருன்னே வச்சுக்கியா. சரியா? இப்போ பாருங்க, கடக லக்னத்துக்கு 7க்கு அதிபதியான சனி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். அது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் இங்கே உச்சமாயிட்டார். இப்போ இந்த இந்த ஜாதகத்துக்கு இந்த பிளானட்டரி பொசிஷனுக்கு, அதாவது இங்கே பாருங்க, இதை காமிக்கணுமா? இதை காமிச்சிட்டேன். அதாவது கடக லக்னத்துக்கு 7க்கு அதிபதி சனி 7ல் வக்ரமாயிருக்கார். ஆனால் அந்த சனி உட்கார்ந்துருக்கிறது உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், அந்த சூரியன் உச்சம். இப்போ இந்த லக்னத்துக்கு சனி தசை நடக்குது. கல்யாணம் நடக்குமா? நடந்த கல்யாணம் நல்லா இருக்குமா? அல்லது பிரிவினை எதுவும் வந்துருமா அப்படின்னா நிச்சயமா பிரிவினை வராது, இவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? அப்போ 7ல் சனி வந்து உட்காந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதும் உண்டு. நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? கடக லக்னம் சிம்ம லக்னமா, 7ல் சனி வலுவா இருக்கா அல்லது சனி உச்சமாயிருக்காரா, அநேகமாக பஞ்சாயத்து வருமையா உனக்கு ஃபேமிலியில் அப்படின்னம்னாக்கா அது ஒன்றும் வராது, அருமையாக குடும்பம் ஓடும். இது ஒரு ஸ்டைல். சரியா? பலன் வந்து இப்படி, அதாவது ஒரு சின்ன வேறுபாடும் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். அப்போ
உங்களுக்கு சிம்ம லக்னம் அல்லது கடக லக்னம் 7ல் சனி இருக்குது அப்படின்னாக்க ஒன்றும் டென்ஷனாகவே வேண்டியதில்லை. நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் இதில் ஒரு சின்ன இது போதும். அதாவது மிகப்பெரிய அளவில் லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் ஒரு திருவிழா தேர் மாதிரி ஒரு பெரிய லைட்டிங் செட்டப்போடு இருக்குது. அந்த இடத்தையே அப்படியே பகல் மாதிரி ஆக்கி வச்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட்டு வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அத்தனையும் இருட்டாக்கிடும் இல்லையா? ஒரே ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா மொத்தமும் இருண்டு போயிடும். அந்த அவ்வளோ பிரைட்டாக பகல் மாதிரி இருந்தது. அது மாதிரி இங்கே வந்து ரொம்ப பிரமாதமான யோக பாக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட்டில் அந்த யோகம் இல்லாமல் சாதாரணமாக இருப்பாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய தோஷம் இருக்க மாதிரி தெரியும். 7ல் இப்படி இருக்குது 7ல் அப்படி இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அவ்வளோ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் திருப்திகரமாகவும் போகும். அப்போது இதில் எதை எடுத்துக்கிறது? 7ல் வந்து சுபகிரகம் இருக்கிறது பாவகிரகம் இருக்கிறதுங்கிறது இதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பேசுகிற பேச்சு. சார் 7ல் செவ்வாய் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையான வாழ்க்கை அமைகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோம். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அவன் அந்த குடும்பம் அமைதியாக வேற இருக்குமா ஐயா அப்படின்னாக்க தாராளமாக இருக்குமே. எப்படி இருக்கும்? இந்தா பார்ப்போம். செவ்வாய் வந்து விருச்சகத்தில் இருக்கார். அப்போ லக்னம் வந்து 7ஆம் இடம்னு ஓடையில் ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இப்படி இருக்கு. இப்போ இந்த ஜாதகன் அல்லது யானை பொண்ணோ இருக்கட்டும், இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். சார் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா வரக்கூடிய பொண்ணு வந்து ரொம்ப பேசுவா, அளவுக்கு மீறி வந்து சத்தம் போடக்கூடிய பொண்ணாக இருக்கும், எமோஷனல் இடியேட்டாக இருப்பாள். அதே மாதிரி மாப்பிள்ளை வர்றது வந்து சுத்தமாக சொன்னொடி ஏற்காதவனாக இருப்பான், மாமனார் வீட்டுக்கு மரியாதையே கொடுக்காதவனாக இருப்பான், அதே மாதிரி மனைவியை மதிக்க தெரியாதவர்களாக இருப்பாங்க. இது மாதிரியான கான்செப்ட் உண்டு, இல்லைன்னு இல்லை, இருக்குது. அதாவது லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்ததுன்னா இந்த மாதிரியான குணநலத்தில் வரக்கூடிய வரன் வரும். சரியா? இப்போது 7வது வீட்டில் செவ்வாய் ஆட்சி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் ஆட்சி, துலா லக்னத்துக்கு 7ல் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி, அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் உச்சம், அப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த செவ்வாய் வந்து பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்காது. ஈவன் அது செவ்வாய் தோஷமும் கிடையாது. செவ்வாய் ஆட்சி வீடு உச்ச வீடு அது ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போது இந்த செவ்வாயை வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. ஈவன் செவ்வாய் தசை நடந்தாலும் அவங்க குடும்பத்தில் சத்தம் வரும், சண்டை வரும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடுதலாக பேசிக்குவாங்க, கடுமையாக பேசிக்கிடுவாங்க. இந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு நின்றுறான். இன்னும் கொஞ்சம் பின்னால் போனால் ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால் போனோம்னாக்க தண்ணியை போட்டு வந்து அடி பிரிச்சிருவேன் பொண்டாட்டியை. ஆனால் அந்த அம்மா டெய்லியும் உட்காந்து அடி வாங்குவாளே தவிர வீட்டை விட்டு போக மாட்டான். அதே மாதிரி இந்த அம்மா இல்லைன்னா சப்போஸ் அந்த அம்மா கோச்சிட்டு போயிருச்சுன்னா மறுநாளே நேராக போய் மாமனார் வீட்டில் உட்காந்துருவாரு. அது பாருங்க தெரியாமல் அடிச்சு விட்டேன், தண்ணியாக போட்டுவிட்டு நீங்கள் அனுப்பிச்சுடுங்க, கிளம்பி வாடி போகலாம் அப்படின்னு உடனே அந்த அம்மாவும் வந்துடுவாங்க. இது எப்படின்னா அந்த 7ல் செவ்வாய் ஆட்சி ஆகி நினைச்சுன்னா அந்த டைவர்ஸுங்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி இல்லைப்பா 7ல் செவ்வாய் ஆட்சி ஆகித்தான் நிற்கிது, ஆனால் எங்களுக்கு டைவர்ஸே ஆகிருக்கு, இதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த 7ஆம் இடத்துல நிற்கிற செவ்வாய் வக்ரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மாட்டிக்கும். எது? அதே துலா லக்னம், ரிஷப லக்னம், கடக லக்னம், இந்த 3 லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் வக்ரமாகி அதனுடைய தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். அது கொஞ்சம் சிவியராத்தையும் பாதிக்கும். இங்கே பாருங்கள், இந்த காம்பினேஷன் ஒன்று இருங்க எடுத்துட்டோமா? ரைட். அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன்னா துலா லக்னம் 7ல் செவ்வாய், இது ஒரு காம்பினேஷன். இன்னொன்று கடக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், இது ஒரு காம்பினேஷன். இந்த 3 காம்பினேஷன்லையும் செவ்வாய் இருந்தால் அவங்க குடும்பம் பிரியாது. ஆனால் இதே 3 காம்பினேஷன்லையும் வந்து வக்ரா செவ்வாயாக இருந்தால் குடும்பத்தை பிரிச்சிடும். ஆனால் இப்போ அடுத்த பாயிண்ட் இங்கே பாரு, இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் ரொம்ப நிதானமாக மெதுவாத்தியம் போகிறேன். அதாவது இதே மாதிரி 3 காம்பினேஷன், துலா லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், ரிஷப லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், கடக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் வக்ரமாய் தான் இருக்கார். ஆனால் எங்கள் குடும்பம் பிரியலை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு பாயிண்ட் வரும். அது எப்படிப்பா வந்தது அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி செவ்வாய் தசை நடந்திருக்கும், அல்லது ஆஃப் லேட் வரும். எபோவ் 50ல் செவ்வாய் தசை வந்ததுன்னா பிரிவினை வராது, உடல் ரீதியாக பிரச்சனை தான் வரும். சரியா? அப்போது இந்த செவ்வாய் வந்து வக்ரமாகி 7ல் நிற்கிறதுக்கும் வக்ரமாகாம 7ல் நிற்கிறதுக்கும் எந்த வயசில் அந்த தசை நடக்குதுங்கிறதுக்கும் இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஒரு பலன் கொடுக்குறப்ப அந்த பலன் நிச்சயமாக மாறாது. அப்படியே கல் எடுத்து கரெக்டாக எரிஞ்ச மாதிரி இருக்கும், சரியாக போய் உட்காரும். சரியா? அதை விட்டுட்டு
நான் படித்த வரை இங்கே பார், நான் படித்த நூலில் இருக்கியா 7ல் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக 2 பேரோட தன்னுடைய படுக்கையை பகிர்ந்துக்கிடுவாங்கங்கிற பாயிண்ட் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அதுக்கான வாழ்க்கையும் இருக்கு. ஆனால் அது இந்த இடத்துல பேசாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். லக்னத்துக்கு 7வது வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் உட்காந்துருக்கார். சரியா? அந்த செவ்வாய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறத கேரக்டர் வைஸ் தப்பாக போயிடும்னு சொல்கிறாங்க. அது நிறைய இடத்துல நம்ம அந்த பாடல் பார்த்துருக்கோம். சீர்மிகு 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின், வெள்ளினா சுக்கிரன், செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே மனைவியும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையர் ஆக போமே அப்படின்றான் இல்லையா? பரத்தையராக போகிறதுக்கான அமைப்பு. சரி, அப்போ இந்த 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கக்கூடிய எல்லாருமே அது மாதிரி கேரக்டர் வைஸ் ஒஸ்டின் சினேரியோன்னு போயிடுவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. இந்த சிம்டம்ஸே இல்லாமல் குடும்பத்தை அருமையாக கொண்டு போகிறவனும் இருப்பான். எப்படிப்பா அது எப்படிறா நடக்குது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த சுக்கிர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ வராது. அந்த தசை நடந்தால் தான் அந்த பலனை செய்ய முடியும். அந்த தசை நடக்கலைன்னா அந்த பலன் இல்லை. சரியா? அப்போ 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்க இருண்டு போகிறாரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் ஒரு ஹோட்டல் சார், அதுவும் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கிடுவோம், பிரமாதமான ஹோட்டலு, வந்து பயங்கர காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஹோட்டல்லையும் வந்து எலி மருந்து வச்சுருப்பான் இல்லையா? எதுக்கு? அங்கேயும் எலி தொல்லை இருக்கும்ல, அத்தனை உணவு பண்டம் வச்சுருக்கல. அப்போ அங்கே எலி மருந்து இருக்குங்கிறதுனால பூரா கெட்டு போச்சுன்னு அர்த்தமா? இல்லை இல்லை, அங்கே இருக்கும். ஆனால் அது எப்போ செயல்பாட்டுக்கு வரும், எப்போ பயன்படுத்துவாங்க, எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் பலன். அது மாதிரி 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அதுலேயும் செவ்வாய் சுக்கிரன் திசையே நடந்தால் கூட பாதிக்காத ஒரு சில லக்னங்கள்லாம் உண்டு. 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்காரு, இருந்தாலும் பாதிக்காததெல்லாம் உண்டு. எப்படி உண்டு, எப்படி எடுத்துக்கிடலாம்? இப்போ பாருங்க, விருச்சக லக்னம் எடுத்துக்கோங்க, 7ல் செவ்வாயை வச்சுக்கோங்க, 7லேயே சுக்கிரனையும் வச்சுக்கோங்க. இப்போ எதுவும் பாதிக்குமாய்யா? ஒன்றும் பாதிக்காது. செவ்வாய் தசை நடக்கட்டும் இல்லாட்டி சுக்கிர தசை நடக்கட்டும், குடும்பம் பிரியாது சார். அதே மாதிரி ஒழுக்கம் கெடாது, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு ஜம்முன்னு இருப்பாங்க. சரி, இதே காம்பினேஷன் இப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி? மேஷ லக்னம் 7ல் செவ்வாய் சுக்கிரன், இவங்களுக்கும் இதனால பாதிப்பு எதுவும் வராது. சரி, இதே இது இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது செவ்வாய் சுக்கிரன் 7ல் நிற்கிறாரு, ரிஷப லக்னம் 7ல் செவ்வாய் சுக்கிரன் நிற்கிறாரு, செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்க கால், அதாவது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திராதிபதி வக்கிரமோ நீசமோ ஆகியிருந்தா மனைவி மேலே கணவனும் கணவன் மேலே மனைவியும் சந்தேகம் என்ன போடுவாங்களே தவிர சண்டை ஓடுவாங்களே தவிர பிரிய மாட்டாங்க, அல்லது பிரிஞ்சாலும் சேர்ந்துக்குவாங்க. சரியா? அப்போ இதே இது வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதே இது வந்து துலா லக்னம் 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை துணையோட டாமினேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளோதானே தவிர இவங்களுக்கு கேரக்டர்லாம் மாறாது. எடுத்ததுமே ஒருத்தருடைய கேரக்டர் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறனால மட்டுமே எடுத்துக்கிற முடியாது. அதே மாதிரி இதில் வந்து சுக்கிரனுக்கு வந்து இப்படி எடுத்துங்க, இதில் காரகோ பாவனாஸ்தி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அதனால ஏதாவது பிரச்சனையாகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி, இப்போ நீ சொல்கிற லாஜிக் வந்து எனக்கு புரியுது. அதாவது லக்னத்துக்கு 7வது வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் உட்காந்து அதில் செவ்வாயோ சுக்கிரனோ ஆட்சி பெற்ற நிலையில் நின்று அந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்த பலன் நடக்காது, அவங்க கேரக்டர் மாறாது அப்படிங்கிறத நீ சொல்ல வர்ற அப்படிங்கிறது புரியுது எனக்கு அப்படின்னு நீங்கள் மனசில் எடுத்துக்கிறீங்க. ரைட்டா? அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். நீ சொன்ன மாதிரி லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கு, அதில் செவ்வாயும் ஆட்சி கிடையாது, சுக்கிரனும் ஆட்சி கிடையாது, செவ்வாயும் உச்சம் கிடையாது, சுக்கிரனும் உச்சம் கிடையாது. இப்போ வாயா, இப்போ அந்த குடும்பம் வந்து கல்யாணம் பண்ணி அமைதியாக குடும்பம் ஓடுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கேரக்டர்லாம் நல்லா தான் இருக்குது, அந்த பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி நல்லா தான் இருக்குது, அது பொண்ணு ஜாதகமாக இருந்தாலும் பையன் ஜாதகமாக இருந்தாலும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த 2ல் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமானா சொல்லி முடிஞ்சு இந்த பலன் அப்படியே டர்ன் அவுட் ஆயிடும். சரியா? இங்கே பாருங்க, அதை இப்படி வச்சா தெரியும். அதாவது இந்த செவ்வாய் சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருந்தால் தானே இந்த பஞ்சாயத்து. சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்காரியா, லக்னம் வந்து கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க. இங்கே எய்தர் செவ்வாய் அல்லது சுக்கிரன் 2ல் ஏதாவது ஒன்று வக்ரமாச்சுன்னா இந்த பலன் நடக்காது. இது கேரக்டர் மாறாது, குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும், ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது கெடுக்காதா அப்படின்னா கெடுக்கிறதும் உண்டு. சரியா? அப்போது 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் கெட்டு போகுங்கிற பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் வந்து கௌரவ குறைச்சல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியம். ஆனால் இந்த பக்கம் இந்த மாதிரியான லூப் ஹோல் இருக்குது, இதில் வந்து உள்ளே பூந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஜாதகம், நம்ம வந்து சுண்டலி வாழை பிடிச்ச கணக்கு தான், பிடிச்சி இழுத்தோம்னா வராது.
அப்போ ஒரு நல்லா இருக்கிற பொண்ணையோ அல்லது நல்லா இந்த மாதிரி இந்த இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் 7ல் இருக்கு சார். அது வந்து நமக்கு வந்து வரன் வருது, அல்லது நம்ம கட்டி கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அடாடா என் பிள்ளைக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கு, அல்லது என் பையனுக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கு, அதனால கல்யாணம் நடக்காது அப்படிலாம் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒரு சின்ன வேறுபாடு, பிளானட்டரி பொசிஷனில் வரக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடு ஒரு மிகப்பெரிய பூமப்பை கொடுத்து அப்படி மொத்தமாக மாற்றி விட்டு போயிடும் பலனை. அதனால் எடுத்தது நான் வந்து கேரக்டரை ட்ரைவ் பண்ணுறேன், அதில் வந்து இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுங்கிற மாதிரி கொண்டு போனோம்னா சரியாக வராது. அந்த இடத்துல இந்த இந்த ஆசிலேஷன், இந்த இந்த வைப்ரேஷன் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இது மாதிரி எடுத்து பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நீங்கள் பலன் கணிக்கிறது ஒரு அதான் சொன்னதான் ஏன் அப்படின்னுவாங்க இல்லையா, கல்மேல் எழுத்து மாதிரி பேசுவான் ஏன் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பேர் வந்துடும். என்ன காரணம், அடிச்சாத்தான் மாறாதுல்ல, பர்ஃபெக்டாக நிற்கும்ல. சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, என் பிள்ளை சின்ன பிள்ளையிலேயே தாலியை விட்டுருவாளா அப்படின்னாக்காலாம் ஒன்றும் கிடையாது. சூரியன் உச்சமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார், அல்லது வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார் அப்படின்னாக்கா அது போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அல்லது செவ்வாய் சுக்கிரன் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்காரு, அது ஆட்சியாகவும் இல்லை, உச்சமாகவும் இல்லை, நீசமாகவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மதையாக இருக்காரு, பகையாக்கையாக இருக்காருன்னு வச்சுக்க. அப்போ குடும்பம் ஒன்றும் பிரிஞ்சிருமா அப்படின்னாக்கும் குரு பார்த்துருச்சுன்னா பிரியாது. சரியா? அப்போது ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனசு உடனே உடஞ்சி கல்யாணமே நடக்காது. நாங்கள் வந்து சாமியாராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஆக்சுவலாக சாமியாராக போகணுன்னு பிராப்தம் இருந்தாத்தையும் போக முடியும், இல்லாட்டினாக்க போலி சாமியாராக வேணால் போகலாம், அசல் சாமியாரெல்லாம் போக முடியாது. சாமியாராக போகிறதுக்கான அந்த கிரக நிலைகள் வந்து 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன், மறுபடியும் கூட சொல்கிறேன். தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்துல இருக்க, செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10 இருக்கும்போது சன்னியாசியாம். ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டினும் கிரகம் ஒழியாமல் நிற்க, காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனையாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவிமதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க, ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோன் உச்சமாக தாண்டுவிய தானத்தில் சுக்கிரன் மேவ தனியொருவனாகி சுக்கிரனை பார்க்க, பூண்டு வரும் ஜன்ம முதல் ஆதி அந்தமாக புகழ்ந்திடும் சன்னியாசி என போற்றிட வீற்றிருப்பான். இப்படி சொல்லிட்டு போகிறேன். இந்த காம்பினேஷன் இருக்கணும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு அதுக்கு 1/2 மணி நேரம் இழுத்துருவேன் நான், அதனால் அது வேண்டாம். அப்போ இந்த மாதிரியான, அதாவது பிறப்பாலேயே அவன் வந்து சாமியாரத்தையும் போயாகணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் வர்றவன் தான் சாமியாராக போக முடியும், எல்லாராலையும் போக முடியாது. சரியா? அதனால கல்யாணம் வந்து 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது, 7ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதனால் எல்லாம் இழுத்துக்கிட்டு நிற்கிதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு, கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு, இந்த செட்டப்புக்குள்ளே போகாதீங்க. அந்த இதை வந்து அதை உடைச்சிட்டு வெளியில் வாங்க, நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரியன் வேணும், 4ஆம் இடத்துல செவ்வாய் வேணும், சுக்கிரன் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும். இது மாதிரி இருக்க ஒரு வரன் வந்தாத்தான் நம்ம பிள்ளைக்கு சரியாக இருக்கும், அல்லது நம்ம பையனுக்கு சரியாக இருக்கும். இல்லாட்டினாக்க அது சரியாக வராது. அதனால் நான் அப்படியே தேடுறேன் அப்படின்னு தேடுவாங்க. அப்படி தேடுறதுங்கிறது எப்படின்னா, செருப்பு செஞ்சுட்டு காலை கொஞ்சம் செதுக்கிக்கிற மாதிரி, அப்படிலாம் அமையாது. சரியா? 100% அமையாது. சார் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் சார். நீங்கள் வந்து இது வைக்கிறீங்க, அதனால் சிசேரியனுக்கு ஒரு டைம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்கிறாங்க சிசேரியனுக்கு டைம் வைக்கிறது தப்பு தப்பு அப்படிம்பாங்க. சரி, சிசேரியனுக்கு ஒரு டைம் வைக்கிறீங்க, எங்கே மாற்றியான்னு பாருங்க. இப்போ முதல்ல எதை பார்ப்பீங்க, குழந்தைக்கான ஆயுள் எப்படி இருக்குது, அந்த பிறக்க போகிற பிள்ளைக்கான ஆயுள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வை. சரி, அதுக்கு அடுத்தது அப்பா அம்மா அவங்க 2 பேர்த்துக்கும் ஆயுள் பலம் ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த இடத்துல வை, தூக்கி வச்சாச்சா. 2 பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சா. அப்போ இவங்க 3 பேர் நல்லா இருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் இது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி லக்னத்தை முன்ன பின்ன நகர்த்தி வைக்கிறோம். அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, இவங்க அப்பாவுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குமா, புருஷன் முண்டாட்டிக்கு இடையில மன நிம்மதி ஒற்றுமை நல்லா இருக்குமா, இந்த செட்டப்புக்கு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட படிப்பு நல்லா இருக்குமா, பிறக்கிற குழந்தையோட படிப்பு ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு நல்லா இருக்குமா, இப்படி ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டே போகும்போது நிச்சயமாக சொல்கிறேன், பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் சரியான ஒரு டைமை நீங்கள் எடுக்கவே முடியாது. நீங்கள் இல்லை, நானுமே எடுக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. என்ன காரணம் சார்? 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சனி இருக்கும்ல. சரி, சனியை லக்னாதிபதியாகவே வச்சுக்கோங்க. மகர லக்னங்க கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவே சனியாக வச்சுக்கோங்க. எந்த லக்னம் போட்டாலும் அந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி வருவான்ல, 6க்கு அதிபதி வருவான்ல, 12க்கு அதிபதி வருவான்ல, இவனெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் சரியாக வச்சிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போது முதல் டாப் ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்கணும், அந்த மாதிரி அது லக்னம் வைக்கிறதுங்கிற டாப் ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும்? முதல்ல குழந்தையினுடைய ஆயுள் பலம், தாய் தகப்பனாருடைய ஆயுள் பலம், அதுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க எது, செல்வாக்கு, சொத்து சோகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து, போக்குவரத்து, அது இதுன்னு எதுக்கு வேணாலும் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாமே சரியாக வர்ற மாதிரி வச்சிட முடியுமானா முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ அது மாதிரி தான் இந்த எனக்கு இப்படித்தான் வேணும், எனக்கு இப்படித்தான் ஜாதகம் வேணும், அப்படி இருந்தாத்தையும் ஒத்துக்கிருவேன், இப்படி இருந்தாத்தையும் ஒத்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஜாதகமே வேணும்னு தேடினீங்கன்னு வச்சுக்கங்களேன், தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதில்? கடலில் ஊசியை போட்டு தேடின மாதிரி ஆகி போயிடும் அப்படி ஒரு ஜாதகத்தை தேடி எடுக்கிறதுங்கிறது. அதுக்கு பேசாமல் மேட்ரிமோனியில் கொடுக்கலையே இப்படி கொடுக்கலாம், எங்களுக்கு இது மாதிரியான ஒரு கட்டம் வேணும், இன்னென்ன இடத்துல இந்தந்த கிரகம் வேணும்னு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ஒன்றும் வராது. அப்படி கூட கொடுத்து பாருங்க, வராது. அதனால் அதாவது நியரஸ்ட் டு ட்ரூத் அப்படிம்பாங்க. அதாவது உண்மைக்கு பக்கத்தில் போகலாம், உண்மையே ஆயிட முடியாது. நம்ம வந்து சூரியனுக்கு பக்கத்தில் போக முடியும் இல்லையா? இப்போ கூட செயற்கைக்கோள் போயிட்டு இருக்கு இந்தியாவிலேருந்து கூட, ஆனால் சூரியனுக்கு பக்கத்தில் போகலாம், சூரியனுக்குள்ளே போக முடியாதுல்ல. அது மாதிரி நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுல முழுசாக 100% பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போக முடியாது. அதுக்கு கொஞ்சம் முன்னால் நிற்க முடியும். அதாவது நியரஸ்ட் டு ட்ரூத் அப்படிம்பாங்களா, அது பக்கத்தில் வேணால் போகலாம். அந்த மாதிரி வரக்கூடிய வரன், அதாவது வரக்கூடிய மருமகளாகட்டும் மருமகனாகட்டும், அவங்களுக்கு வந்து நம்ம ஜாதகங்களோட மேக்சிமம் ஒத்து போனால் போதும். சரியா? 100% ஒத்து போகணுங்கிற வாய்ப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. அப்போது மேக்சிமம் ஒத்து போயிட்டாலே போதுமானது. அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி 7ல் வந்து இந்த கிரகம் இருக்குது அதனால் கெட்டு போச்சு, அந்த கிரகம் இருக்குது அதனால் கெட்டு போச்சு, அந்த பாயிண்ட்டே வேண்டாம், அதுக்குள்ளேயே போகாதீங்க. ஒரு சின்ன லூப் ஹோல் வந்து அத்தனையும் தூக்கி சாப்பிட்டு போயிடும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிருக்கும் சார். 7ல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும், எந்த கிரகமும் இருக்காது, ஆனால் டைவர்ஸ் ஆகிருப்பாங்க. அப்போ ஏன் நல்லா இருக்க வேண்டியதுனா? ஏதோ 7, 8 சுத்தமாக இருந்துச்சுன்னா அது யோக ஜாதகம்ன்றான்ல, அப்போ நல்லா இருக்க வேண்டியதுனா? 7ஆம் இடத்துல கிரகமே இல்லாத ஜாதகம் எத்தனை ஜாதகம் டைவர்ஸ் ஆகிருக்கு? ஸோ இது எல்லாமே வந்து அதாவது பாவ கிரகம் 7ல் இருக்குது, ராகு 7ல் இருக்குப்பா, கேது 7ல் இருக்குது, கெடுத்து பிடுமியா அப்படின்னாக்க கேது தசையே முடிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, அல்லது கேது தசை வராமல் கூட இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு 7ல் கேது இருந்தால் என்ன, ராகு இருந்தானே, யார் இருந்தாலும் எடுத்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல அவங்க மாமியா உட்காந்துருந்தா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை விட்டுட்டு நமக்கு பாவகிரகம் இருக்குது அல்லது சுபகிரகம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருந்தாலே போதும், நிறைவான மன வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும். சரியா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். சரியா? போதும். திருமூலர் சொன்ன மாதிரி நீ ஒன்னையவே கும்பிடியா போதும்யா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இல்லையா? சரி, அப்போது இப்போ வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்து நம்ம யாரும் மிரள வேண்டியதில்லைங்கிற ஒரு ஐட்டத்துக்கும் அந்த ஒரு தெளிவுக்கும் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இதில் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் போடுங்க, அந்த கமெண்ட்டுக்கு என்ன வருதுங்கிறது ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். சரியா? மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.